இதெல்லாம் இந்த பலகீனத்தால் வருதுன்னு சொன்னேன். இந்த பலகீனம் எந்தெந்த வகையில் வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைமுக்கு யாரெல்லாம் சாப்பிட்லையோ அவங்களுக்கு தான் முதல்ல பலகீனம் வருது. பலகீனம்னு இல்லை, அந்த உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் செயல்பாடு குறையுது. இந்த கணையம், கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், இந்த ஜீரண உறுப்புகள் எல்லாம் வீக் ஆகி கழிவுநீக்க உறுப்புகளும் டேமேஜ் ஆகும் எங்கள் கிட்னிலெலாம். சரி, இதெல்லாம் உறுப்புகளின் செயல்பாடு எப்போ குறையுதோ அப்போ என்ன நடக்கும்? உறுப்புகளின் செயல்பாடு குறையும் போது தான் பலகீனங்கிற ஒரு விஷயம் வருது. அந்த பலகீனம் எந்தெந்த வகையில் வருங்கிறத இப்போ சொல்கிறேன். 1, டைமுக்கு சாப்பிடாதவங்க. 2, டைமுக்கு மருந்து மாத்திரையை வருஷக்கணக்கில் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, கெமிக்கல் மாத்திரை. 3வது, சரக்கடிக்கிறவங்க. 4வது, டீ காஃபியை மட்டுமே அதிகமாக குடிக்கிறவங்க. 5வது, புகைப்பழக்கம். 6வது, இரவு உணவு, இரவு கண்ணு விழிக்கிறவங்க, பிஸி பீப்புள்ஸ் எல்லாம் நைட்டு கண்ணு முடித்து வேலை பார்க்குறவங்க, நைட் டியூட்டி பீப்புள்ஸ். அப்புறமேட்டு காலை உணவை தவிர்த்தவர்கள். எல்லாருமே பெரும்பாலும் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு 27 வயசுல எல்லாமே நிறைய பேஷண்ட் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னென்னா காலை உணவை தவிர்த்தவர்களாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க உறுப்புகள் பலகீனப்பட்டு டயபெட்டிக்ஸாக மாறிடுறாங்க. டயபெட்டிஸு அப்படிங்கிற அந்த நீரிழிவு என்னென்னா, சக்கரை நோய்ங்கிறது ஒரு செரிமான கோளாறு தான். ஆனால் அதை ஊதி எப்போ பெருசாக்குறான்னா நோயின்னு சொல்லிடுறான். இதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிடுறான். உங்கள் வாழ்க்கை முறையையும் உங்கள் உணவு முறையையும் நீங்கள் மாற்றிக்கொண்டால் இது சாத்தியம்தான். ஆனால் இது குணப்படுத்த முடியாதுங்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கை முறையும் உங்கள் உணவு முறையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதை இப்படி தானே கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆளுங்க கம்மி. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுவே டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்தந்த காரணங்களில் பலகீனமானது ஏற்படும். உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படுது. இப்போ பாதிக்கப்பட்ட சூழலில் ஒரு மனிதன் 2 பிரச்சனையில் மாற்றலாம். ஒன்று அஜீரணம், இன்னொன்று மலச்சிக்கல். உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ரெண்டும் வந்துடும்.